இறைவன் தான் நாடியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் மகத்தான பேரருள் உடையவன். நபியே, வேதத்தையுடையோரில் சிலர் இருக்கிறார்கள். நீர் அவரிடம் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் யாதொரு குறைவும் இன்றி அதை உம்மிடம் திரும்ப செலுத்தி விடுவார். இன்னும் அவர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்த போதிலும் நீர் அவரிடம் வம்பு செய்து தொடர்ந்து நின்றிருந்தாலே தவிர அதை உமக்கு திரும்ப செலுத்த மாட்டார். இது பாமரர்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுகின்ற காரணத்தினாலாகும். அவர்கள் அறிந்து கொண்டே தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது பொய்யையும் கூறுகின்றனர். ஏன் இல்லை? எவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹுக்கு பயந்தும் நடக்கிறாரோ அப்போது அவர்தான் குற்றம் பிடிக்கப்படமாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய பயபக்தியுடையவர்களை நேசிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதிக்கும் தங்கள் சத்தியங்களுக்கும் பகரமாக சொற்ப கிரயத்தை வாங்குகின்றார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான். அன்புடன் அவர்களை மறுமை நாளில் பார்க்கவும் மாட்டான். அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு.